அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாயொன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பு அதுவோர் மேனியாகி கர்ணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆனி மாதம் 14ஆம் நாள் 28/6/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. நாம் இந்த வெள்ளிக்கிழமைகளிலே வீடுகளிலே துப்புரவு செய்து மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு சுவாமி அறையிலே விளக்கு ஏற்றி மலர்கள் பறித்து சுவாமி படங்களுக்கு சாத்தி கற்பூரத்தை ஏற்றி வைத்து பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். தேவார திருவாசகங்களை எல்லாம் பாராயணம் செய்ய வேண்டும். காலையிலே சுப்பிரபாதம் பாராயணம் செய்து கொள்ளலாம் அல்லது ஒளிப்பதிவு நாடா மூலமாவது இந்த சுப்பிரபாதங்களை கேட்டுக்கொள்ளலாம். தேவார திருவாசகங்களை பாராயணம் செய்து கொள்வதற்கு சிறப்பு. அதேபோல் சாயங்கால வேளையிலே ஆலயங்களிலே சென்று கூட்டு பஜனைகள் வழிபாடுகள் சுக்கிரவார உற்சவங்களிலும் கலந்து கொள்கின்ற பொழுது ஒரு சிறப்பை தரக்கூடியது. இன்று வெள்ளிக்கிழமை மீன்பாடும் தேன்னாடு என்று போற்றுகின்ற கிழக்கு மாகாண மட்டக்களப்பு வாழைச்சேனை பாசிக்குடா என்கின்றதாகிய அந்த 3 பகுதிகளிலும் 3 முனைகளிலும் கடலால் சூழப்பட்ட முனை ஸ்ரீ முருகன் தேவஸ்தானத்தினுடைய பஞ்சகுண்ட பக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் இன்றைய தினம் சிறப்பாக நடைபெறுவதற்கு இறையருள் கூட்டியிருக்கின்றது. இந்த கும்பாபிஷேகத்திற்காக பூர்வாங்கிரியெல்லாம் ஆரம்பமாகி அங்கே சூரியனிடத்திலிருந்து அக்னி எடுக்கப்படுவது ஆதித்ய அக்னி சங்கிரகணம். அதேபோல் கங்கா தீர்த்தம், கடல் நீர், குளத்து நீர், சிவன் கோவில் நீர் என்று பல வகையிலும் புனித நீர்களெல்லாம் கொண்டு வந்து கங்கா நீரோடு சேர்த்து அந்த குடத்திலே அமர்த்தப்பட்டு பல்வேறு வகையான திரவியங்கள் வாசனாதி திரவியங்களெல்லாம் போடப்பட்டு மாவிலை வைத்து தேங்காய் வைத்து பட்டு கட்டி கூற்றங்கள் அலங்காரமாக போடப்பட்டு நியாசங்கள் செய்யப்பட்டு இந்த உருவேற்றுகின்ற வகையிலே இந்த யாகசாலையிலே காலை மாலை பூஜைகள் ஹோமாதிகள் இருந்த இந்த கும்பமானது அடியார்கள் புடைசூழ பிரதட்சணமாக வந்து சூழலிங்கமாகிய விமானத்திற்கு அபிஷேகம், கோபுரத்திற்கு அபிஷேகம், அதைத் தொடர்ந்து மூலஸ்தானத்திலே சென்று நியாசங்களெல்லாம் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் காணுகின்ற பெரிய பாக்கியம் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது முனை ஸ்ரீ முருகன் தேவஸ்தானத்தில். சகல அடியார்களும் இந்த நிகழ்விலும் கலந்து இந்த கும்பாபிஷேகம் என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுவது. இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலே சுனாமியால் பாதிக்கப்பட்டதினாலே நீண்ட நாட்களுக்கு பின்பு இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. எனவே சகல அடியார்களும் இந்த வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானுடைய இந்த பாசிக்குடா முனை முருகனுடைய மகா கும்பாபிஷேகத்திலே கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும், தொடர்ந்து நடைபெறுகின்ற மண்டலாபிஷேக பூஜைகளிலும் கலந்து இறையருளை பெற்று எல்லா விதமான செல்வங்களையும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ
டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுகம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இயேசு தன்னுடைய போதனையிலே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை கடந்த மறுவாழ்வு உண்டா இல்லையா, அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை விவரிப்பதற்காக ஒரு அழகான உவமையை சொல்லுகின்றார். ஒரு செல்வந்தர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த ஆடையை அணிந்தவராக, எப்பொழுதுமே அவர் விருந்து உண்கின்றவராக, சௌகரியமாக இவ்வுலகத்தினுடைய எல்லா விதமான மகிழ்ச்சியான அனுபவங்களை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டிருந்த ஒரு செல்வர். அவருடைய இல்லத்திலே அவருடைய வாசல் படியிலே ஏழை லாசர் என்கின்ற ஒருவரும் அங்கு வந்து அவரிடம் பிச்சை கேட்பதற்காக வந்திருப்பார். அவருடைய உடம்பிலே எல்லாம் புண்களும் அவர் ஊத்தியாக இருந்திருக்கலாம். அவருடைய அந்த புண்களை கூட அந்த நாய்கள் நக்கும் என்று சொல்லுவார். இவருடைய மேசையிலே இருந்து விழுகின்ற உணவு துண்டுகளை அந்த நாய்கள் போய் சாப்பிடும். ஆனால் இந்த ஏழையை பற்றி அவர் கவலை கொள்ளாது இருந்தார். பணக்காரராக இருந்தது பாவம் அல்ல, நல்லது. ஆனால் இந்த பணக்காரன் ஏழை என்பதனாலே இன்னொருவருடைய பசியை, அவருடைய தேவையை, அவருடைய உணர்வுகளை உணராதவராக பாராமுகமாக இருந்தார். இந்த இருவரும் இறந்து மறு உலகிலே இந்த செல்வந்தர் எரி நெருப்பிலே இருந்து வேதனைப்படுவதாகவும், லாசர் என்ற அந்த ஏழை மனிதன் ஆபிரகாமுடைய மடியிலே அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. இந்த உவமை மூலமாக எங்களுக்கு மறுவாழ்வு உண்டு என்பது நிச்சயமாக இருக்கின்றது. ஆனால் இயேசு இன்னும் ஒரு படி உயர்ந்து கூறுகின்ற விடயம் என்னவென்றால், நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது 4 பேருக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று. நாங்கள் பணக்காரர்களாக, அறிவாளிகளாக, செல்வாக்குடையவர்களாக இருக்கின்றோம் என்பது தவறல்ல. ஆனால் இவற்றை நாங்கள் துர்பிரயோகம் செய்வதனாலும் அல்லது இவற்றுக்கு நாங்கள் அடிமையாக போகின்ற பொழுது ஏழையர்கள் மட்டிலே எங்களுக்கு அக்கறை இல்லாமல் போகின்றது. சில வேளைகளிலே எங்களுடைய சொத்துக்களை, பணத்தை நாங்கள் கூட இன்னும் அதிகமாக சேகரிக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை நாங்கள் ஏழைகளாக்குகின்றோம். எங்களுடைய செல்வாக்கு மேலோங்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுடைய பெயரை நாங்கள் கெடுக்கின்றோம். எங்களுடைய அதிகாரம் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக ஏனையவர்களை நாங்கள் அடிமையாக்கி அவர்கள் உயரக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக நாங்கள் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்றோம், பொய் பேசிக் கொண்டிருக்கின்றோம், குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றோம். இங்கு செல்வந்தர் ஏழை என்ற இந்த பாகுபாட்டிலே மறுவாழ்வில் நாங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக இந்த ஏழை ஆபிரகாமுடைய மடியிலே உயர்த்தப்படுவது போல, இந்த செல்வந்தர் நெருப்பிலே அவர் தாழ்த்தப்படுவது போல எங்களுடைய வாழ்வு ஒரு முரண்பட்ட வாழ்வாக நிலை வாழ்விலே, மறு உலக வாழ்விலே இருக்கும் என்று இயேசு சொல்லி தருகின்றார். ஆகையினாலே நாங்கள் மறுவாழ்வு என்ற அந்த கண்ணோட்டம் எங்களுடைய அடிமனதிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த உலகத்தை கடந்து நான் செல்லுகின்ற பொழுது என்னுடைய நிலையான வாழ்வு, அதாவது கடவுளோடு இணைந்து அவருடைய பிரசன்னத்திலே வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற அந்த எண்ணம் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதனால் இவ்வுலக வாழ்விலே நாங்கள்
மறு உலக வாழ்வுக்கும் எங்களை தயார் செய்கின்றவர்களாக, குறிப்பாக நான் என்ன ஸ்தானத்திலே இருக்கின்றேனோ நன்மை செய்வதற்காக அழைக்கப்படுகின்றேன். அடுத்திருப்பவர்கள் இன்னும் எங்களுக்கு விருப்பமில்லாதவர்களுக்கு, ஒரு செல்வந்தனுக்கு ஏழை விருப்பம் இருக்காது. அவ்வாறு எங்களுக்கு சில வேளைகளிலே விருப்பமில்லாதவர்கள், எங்களுடைய மனதுக்கு திருப்தி தராதவர்கள், இவர்களுக்கு நாங்கள் என்ன நன்மை செய்ய முடியும், எதை நாங்கள் பகிர்ந்து கொடுக்க முடியும், எப்படி நாங்கள் அவர்களை வழிநடத்த முடியும், அவர்களை மகிழ்விக்க முடியும் என்று நாங்கள் சிந்தித்து செயலாற்றுகின்ற பொழுது மறுவாழ்வுக்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக வாழ முடியும். இந்த வரத்துக்காக இறைவனிடம் மன்றாடுவோமாக இந்த நாளிலே. ஆமென். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்திய நீதி கொள்கை, நேர்மை கொள்கை என்பதை மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக அறிமுகம் செய்யப்பட்ட காலத்திலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் நீதிநெறி தவறாமல் நேர்மை என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு தனது நடவடிக்கைகளினூடாக உணர்த்தக்கூடிய பக்குவமிக்க ஒரு தலைவராக இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டினார்கள். நீதி நேர்மையை நிலைநாட்டுவதில் இஸ்லாமிய மார்க்கம் முன்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பர் வெள்ளையர்களுக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது. பணக்காரன் ஏழை என்ற வேற்றுமைகள் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களின் ஊடாக மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு மனிதன் குற்றமிழைத்து விட்டால் அந்த மனிதன் எந்த நிலையில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எந்த குடும்ப பின்னணியோடு வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உயர்நிலையில் வைத்து மதிக்கப்படுகின்ற மனிதனாக இருந்தாலும் சரி, குற்றவாளியை குற்றவியல் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்த வேண்டும் என்பதில் இஸ்லாம் ஒரு தெளிவான கோட்பாட்டோடு இந்த மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனை உணர்த்தும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மிகச்சிறந்த உயர்த்தி மதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாகிய மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி திருடிய சம்பவம் அரங்கேறுகின்றது. இந்த வழக்கு நபிகளாருடைய விசாரணை மன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு நபி அவர்கள் அதை விசாரிக்கின்றார்கள். அந்த விசாரணையின் பின்னணியில் ஃபாத்திமா என்ற பெண்மணி குற்றவாளி என்பது நிரூபிக்கப்படுகின்றது. எனவே இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் ஒரு மனிதன் திருடிய நிகழ்வு உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் திருடியவனுடைய கரம் துண்டிக்கப்பட வேண்டும், அவனுக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் குற்றவியல் சட்டமாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பெண்மணிக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும், வலது கை மணிக்கட்டோடு துண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த சட்டம் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அந்த நேரத்திலே நபி அவர்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நபித்தோழராகிய உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து பேரம் பேசுகின்றார்கள். நபிகளாரிடத்திலே வந்து, அல்லாவின் தூதரே, இந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் ஒரு உயர் குலத்து பெண்மணி, எல்லோரும் மதிக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. எனவே அந்த பெண்ணுக்குரிய தண்டனையை எல்லோருக்கும் கொடுப்பதை போன்று நீங்கள் கொடுத்தால் குடும்ப மரியாதை, குடும்ப மானம் இல்லாமல் போய்விடும். அதனால் தண்டனையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாமே என்று நபிகளாருக்கு ஆலோசனை சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு கோபம் ஏற்படுகின்றது. உடனே மக்கள் மன்றத்திற்கு வந்து நபி அவர்கள் மக்களை பார்த்து பேசுகின்றார்கள். மக்களே, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடியிருந்தாலும் அந்த மகளுடைய கரத்தையும் துண்டிப்பதில் பின்மிக்கக்கூடியவனாக இந்த முகம்மது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற பெண்மணி திருடியிருக்கின்றார்கள்.
எனவே அவர்களுக்கு தண்டனை இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்றது, நிச்சயிக்கப்படுகின்றது. எனவே அந்த தண்டனையில் என்னிடத்தில் யாரும் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது. இஸ்லாம் எவராக இருந்தாலும் குற்றம் செய்தால் அந்த குற்றவியல் தண்டனைக்கு முன்னால் சமனாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோட்பாட்டை சொல்லக்கூடிய மார்க்கம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் அல்லாஹ்வினால் இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். எனவே அந்த விடயத்தில் யாரும் என்னிடத்தில் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது, சட்டத்தில் சலுகை கேட்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக மனித சமூகத்திற்கு உணர்த்தினார்கள். ஏன்? அல் குர்ஆன் கூட அந்த கோட்பாட்டை மிக தெளிவாக சொல்லுகின்றது. எப்படி? வலா யஜ்ரிமன்னக்கும் ஸனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரோதம் அவர்களுக்கு மத்தியில் நீதியாக நேர்மையாக நடப்பதை விட்டும் உங்களை தடுக்கக்கூடாது. நீங்கள் நீதியாக நடவுங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்ற கோட்பாட்டை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த உயர் குலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, குற்றவாளி தண்டனைக்கு முன்னால், சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கோட்பாட்டை எங்களுக்கு சொல்லுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு, நபி அவர்களுடைய தோழர்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களோடு சர்ச்சைகள் ஏற்பட்டு விசாரிக்கப்பட்டு முஸ்லிம் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த முஸ்லிமுக்கு கூட இஸ்லாம் தண்டனைகளை கொடுக்கின்றது. அந்த நேரத்தில் முஸ்லிம் அல்லாதவன் என்ற அந்த வேறுபாட்டை இஸ்லாம் பார்க்காமல் குற்றவாளி எவராக இருந்தாலும், முஸ்லிமாக இருந்தாலும், இறையச்சமுள்ள மனிதனாக இருந்தாலும், அல்லாவை பயந்து நடக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும், அவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த மனிதனுக்குரிய தண்டனையை நிறைவேற்றுவதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கொள்கையோடு இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வேற்றுமைகள் இஸ்லாத்திலே கிடையாது, வேறுபாடுகள் இஸ்லாத்திலே கிடையாது, உயர்குலம் தாழ்குலம் என்ற அந்த வித்தியாசங்கள் இஸ்லாத்திலே கிடையாது, பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் கிடையாது, அரபி அஜமி என்ற வேறுபாடு இஸ்லாத்திலே கிடையாது. சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமனானவர்கள் என்ற அந்த கோட்பாட்டை நபி அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே இறையச்சத்தோடு அல்லாவை பயந்து நடக்கக்கூடியவர்கள் தான் அல்லாவிடத்திலே சங்கைக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள் என்ற அந்த தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே நீதியையும் நேர்மையையும் சமனாக நிலைநாட்டுவதற்கு வந்த மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்த அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே நீதியை, நேர்மையை மனித சமூகத்திற்கு மத்தியிலே கட்டியெழுப்பினார்கள். அதன் மூலம் நீதித்துறையின் முன்னோடியாக நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து நீதித்துறையை நேர்மையாக நாங்கள் நிலைநாட்டுவதற்குரிய பக்குவத்தை பெற்று வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹ்.